வீம்புக்கு போய் பொருளாதாரத்திற்காக காதலிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். உன் தோட்டத்தில் என் ஆடு மேய்ஞ்சா இதை சொல்லலாம், உன் ஆட்டை ஒழுங்கா பார்த்துக்க, தோட்டத்தில் வந்தா ஆட்டை வெட்டி போடுறோம்னு சொல்லலாம். காதல் அப்படி அல்ல. தோட்டமே ஆட்டை தேடி வரும், ஆடு தோட்டத்தை தேடி போகும், ரெண்டும் நடக்கும். உன் தோட்டத்து பயிர் ஆடு இருக்கிற இடத்துக்கு வரும், இல்லைன்னா ஆடு தேடி போகாது. காதலில் இருதரப்பும் உணர்ச்சிகள் உண்டு, இருதரப்பிலும் பங்களிப்பு உண்டு. சுபாஷினி சொல்லாமல் கவின் வீம்புக்கு போய் காதலிக்கிறதாக சொன்னானா? சுபாஷினி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல கவின் வம்புக்கு போய் காதலிப்பேன் என்று சொன்னானா? ரெண்டு பேரும் சேர்ந்து வருடக்கணக்கில் ஒருவருக்கொருவர் விரும்பி மனமாற விரும்பி நாம் வாழ்க்கை துணைவர்களாகவே மாறுவோம் என்று உறுதி எடுத்துக் கொண்டார்களா இல்லையா? அதே சுபாஷினி சொல்லுகிறாரே, நாங்க ட்ரூவா லவ் பண்ணோம், பியூரா லவ் பண்ணோம், உண்மைதான். அப்ப அதுல சுபாஷினிக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? உன் வீட்டு தோட்டத்து பயிர் கவின் தோட்டத்திற்கு வந்திருக்கிறது, கவினாக போய் அங்கே மேயவில்லை. சில முண்டங்கள் நீ ஏன் எங்க வீட்டு பிள்ளையை தேடி வர என்றான். ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் காதல், ரெண்டு பேரும் விரும்பினால்தான் உறவு, ரெண்டு பேரும் உடன்பட்டால் தான் வாழ்க்கை. ரெண்டு பேருக்கு அதில் பங்கு இருக்கிறது என்பதை கூட மறந்துவிட்டு படுகொலை செய்யக்கூடிய இந்த கொடூரத்தை நியாயப்படுத்துகிறார். அவன் நல்லா வாழ வேண்டியவனா, தடகள வீரனா, அவன் வாழ்க்கை போயிடுச்சான், செத்து போனவனை பத்தி பேசல. கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு கவலைப்படுறான். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்.